Hello guys, இப்போ யூனிட் 4ல சர்வீஸ் பிசினஸ் 2ல சாப்டர் 16 எமர்ஜென்சி சர்வீஸ் பிசினஸ் இன் இந்தியா. சர்விங் எமர்ஜென்சி சர்வீஸ் பிசினஸ் இன் இந்தியால ஃபர்ஸ்ட் பிரான்சைசிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ பிரான்சைசிங்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா கேஎஃப்சின்னு வச்சுப்போம். கேஎஃப்சி ஒரு ஹோஸ்ட் கண்ட்ரி, ஒரு இன்டர்நேஷனல் கண்ட்ரி. எல்லாமே மேனுஃபேக்சர் பண்றது எல்லாம் பண்றதும் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்ப இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் அவங்கள்ட்ட பிரான்சைசிங் விடுறாங்க. ஒரு இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ்ட ஒரு கேஎஃப்சின்றது வேற வேற டொமஸ்டிக் கண்ட்ரிஸ்க்கு விடுறாங்க. அது பேர் தான் பிரான்சைசிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிரான்சைசிங்னா அதை சொல்றாங்க பாருங்க, expanding domestic market and for entering international market. டொமஸ்டிக் மார்க்கெட்டை விரிவாக்கப்படுத்தி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை என்டர் பண்ற வைக்கிறது தான் பிரான்சைசிங். A wide variety of goods and services are now made available to customer using this model. Goods and services wide variety-ஆ இந்த கஸ்டமருக்கு சேர்க்கிற மாடல் தான் பிரான்சைசிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரான்சைசிங் is used by business for marketing and distribution product and services. பிரான்சைசிங் யார் யாரெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க, மார்க்கெட் பண்றவங்க அந்த ப்ராடக்டையோ சர்வீசஸையோ டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு இதுதான் பிரான்சைசிங் சொல்றோம். ஸோ பிரான்சைசிங்ல ரெண்டு இருக்கு, பிரான்சிசர், பிரான்சிசி. யாரு பிரான்சிசர் அப்படின்னா ஓனர்லாம் பிரான்சிசர்ல வரும். பிரான்சிசினா அந்த ஓனர் வந்து அவரோட பேட்டன், அவரோட ட்ரேட்மார்க், அவரோட காப்பிரைட்ஸ் எல்லாமே பிரான்சிசிக்கு கொடுப்பாரு. வேற டொமஸ்டிக் கண்ட்ரிக்குள்ள இந்த பிரான்சிசி வரும். அதுதான் பிரான்சிசருக்கும் பிரான்சிசிக்கும் டிஃபரன்சஸ். இப்போ பிரான்சிசர் அப்படின்னு நாங்க சொல்றாங்க பாரு, generally he own the patent, trademark and offer. He is a owner it to a franchisee under the licensing agreement. இவங்கள்ட்ட மட்டும் தான் இந்த லைசன்சிங் அக்ரிமெண்ட் இருக்கும். அவங்க தான் அந்த ஓனர் ஆஃப் த பிசினஸும் அந்த பேட்டன், அந்த நேம், அந்த ப்ராடக்டோட இது அது எல்லாமே இந்த இவங்கள்ட்ட தான் அந்த பேட்டன் இருக்கும். ட்ரேட்மார்க், ஆஃபர்ஸ் இது எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போ இந்த பிரான்சிசின்னு சொல்றோம்ல, it individual who requires a right to operate a business or use a trademark of sellers is known as franchisee. இப்போ பிசினஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முன்னாடி சொன்னல டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து என்டர் ஆகி டொமஸ்டிக் கண்ட்ரில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக அந்த பிரான்சிசிங் பண்ணுவாங்க. பிரான்சிசர் யாரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் கண்ட்ரி. பிரான்சிசி யாரு, இந்தியன் கண்ட்ரி. ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஏன் இந்தியன் கண்ட்ரில கூட பிரான்சிசர்ல இருந்து பிரான்சிசி மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ பிரான்சிசர்னா ஓனர், அந்த பேட்டர்ன் வந்து வேற கண்ட்ரில யூஸ் பண்ணுவாங்க. அந்த பிரான்சிசி அப்படின்ற பிரான்சிசின்ற யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஃபார் எக்ஸாம்பிள் கேஎஃப்சி வந்து ஒரு இடத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு இடத்துல தயார் பண்ற ஒரு அந்த டேஸ்ட் இதுல அதுவே எடுத்துட்டு வந்து இங்க திணிக்கிறாங்கல்ல, இந்தியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கல்ல, இது மாதிரி பேட்டர்ன் யூஸ் பண்ணி இது பண்றாங்கல்ல, அதான் பிரான்சிஸுக்கும் பிரான்சிஸ்க்கு டிஃபரன்ஸ். ஸோ அட்வான்ஸ் ஆஃப் franchising reduce risk. Yeah, reduce risk. The franchisor will require the right of running already established business, thus eliminate the risk of starting a new business. இப்போ அதான் ஃபாரின் கண்ட்ரில இருந்து இந்தியா கண்ட்ரிக்கு வருதுல, ஏற்கனவே அது பிரபலமான பொருளை இந்தியா கண்ட்ரில பிரபலமாக்கும் போது இனிஷியலா அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏற்கனவே அது அந்த இந்தியால இருக்கிறது ரெடியூஸ் ரிஸ்க். அதான் சொல்றாங்க, eliminating the risk of starting of new business. franchisee business expansions, அதான் இன்டர்நேஷனல் மூலமா, இன்டர்நேஷனல் மார்க்கெட் மூலமா டொமஸ்டிக் மார்க்கெட்டு, அதுல இருக்க ரீஜனல் மார்க்கெட்டு, அதுல இருக்க எல்லாமான மார்க்கெட்டையும் இன்க்ளூட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்.
காஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங். இப்போ பிரான்சிசர்னு சொன்னேன், பிரான்சிசின்னு சொன்னேன். இப்போ பிரான்சிசருக்கு will reduce since the cost will be shared by franchisee. இப்போ காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுக்கலாம். இப்போ பிரான்சிசர் மட்டும் தான் அந்த காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு இல்லை, பிரான்சிசி கூட பண்ணணும். ஏன்னா 2 பேரும் ஆட் பண்ணி தான் அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னு காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஆப்ரேஷன் சப்போர்ட், இது வந்து ஃபினான்ஷியல் நீடுக்காக மட்டும் அந்த பிரான்சிசி கிடையாது, அது எல்லாமே டிசைட் பண்ணும். பிசினஸ் லொகேஷன் டிசைட் பண்ணும், டிசைனர் டிசைன் இது பண்ணும், ஸ்டாஃப் ட்ரைனிங் இது பண்ணும், ஹேண்ட்லிங் டே டு டே ஆப்ரேஷன் இது பண்ணும். இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆஃப் பிரான்சிசிங். ஸோ இந்த பிரான்சிசிங் இருக்குல்ல, இது எதெல்லாம் இந்தியால ஆப்பர்ச்சுனிட்டி இன் பிசினஸ்ல பார்த்தா டாப் 10 சொல்றோம். ஸோ லென்ஸ் கார்ட், கண்ணாடி இந்த இது பண்றது அந்த மாதிரிலாம். டிஎன்டிஎஸ், டிடிடிசி அப்படின்றது. மேக் மை ட்ரிப், கல்யாண ஜுவல்லரிஸ், ஃபர்ஸ்ட் கிரை, பிஎல்சிசி, யூரோ கிட்ஸ், பதாஞ்சாலி, ஹீரோ, டாக்டர் லல் பத் லேப்ஸ். The top 10 franchisee business opportunity இந்தியால இருக்க franchisee opportunity. இப்போ franchisee-னா எனக்கு தெரியும், franchisor-னா எனக்கு தெரியும். அதோட இதுதான் franchisor, franchisee. அதோட advantage-னா என்னன்னு தெரியும் franchising-ஓட. இப்போ disadvantage of franchising. இப்போ franchising ஒரு இதை ஆரம்பிக்கும் போது franchising fees வரும், அது ஒரு disadvantage-ஆ? fixed royalty payment, ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு பல்க் பிரீமியம் பேமெண்ட் மாதிரி இருக்கும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லேக் ஆஃப் ஃப்ரீடம், சுதந்திரமா இண்டிபெண்டா which have been not அப்படின்னு சொல்றாங்க டிஸ்அட்வான்டேஜ். லிமிடேஷன் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் லிமிடேஷன் இருக்குன்றாங்க. ஸோ த மீனிங் ஆஃப் ஃபேக்டரிங்னா என்ன? இப்போ ஃபேக்டரிங்னா என்ன? லத்தீன் வேர்ட்ல ஃபேக்ரஸ்ன்னு சொல்றாங்க, டு மேக் ஆர் டூ. ஃபேக்டரிங்ன்றது ஒரு ஏஜென்ட் அப்படின்னு இருக்கும், அவரு தான் அந்த ஒரு அக்கௌண்ட் ரிசீவபிள், டெப்டார் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள பாதுகாவல், அதை இது பண்றது, ரிசீவபிள கிளைம் பண்ற ஒரு ஆள் தான் ஃபேக்டர்ன்றோம். அண்ட் ப்ரொவைடிங் ஃபினான்ஸ் டு த ஃபர்ம் டு மீட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட். இது வந்து த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபேக்டரிங் சொல்ல போனா, ஸ்மால் பிக் பிசினஸ் ஃபார்மா இருந்தாலும் ரிசீவிங் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் தான். ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ், டே டு டே பேமெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜஸ் தான் ஃபேக்டரிங். ஃபேக்டர்னா யாரு? ஏஜென்ட். அவர் எதுக்காக இது பண்ணுவாங்கன்னா, wherein the trade debt of the company are sold to the financial institution at a discount. So factoring ஓட process என்ன? Factor, the firm enter into the factor arrangement with the factor. யார் மூலமா வருவாங்க? With the factor, agent மூலமா, which is generally financial institution for invoice purchasing. The firm enter into the factoring arrangement with the factor, which is generally a financial institution for invoice purchasing. Okay, whenever goods are sold on credit basics, எது credit basicsல வாங்கினாலும் invoice is raised and a copy of the same is sent to the factor. இப்போ for example clientன்றது for example ownerன்னு வச்சுக்கலாம், இப்போ factorன்றது agent வச்சுக்கலாம், இப்போ கஸ்டமர்ன்றது கஸ்டமி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எல்லா கிரெடிட் பேசிக்ஸும் கிளையண்ட்ல இருந்து ஃபேக்டருக்கு ஒரு இன்வாய்சஸ் கொடுப்பாங்க. அதே இன்வாய்சஸ் கஸ்டமி வந்து கஸ்டமிக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அது அந்த இன்வாய்ஸ் வந்து கிளையண்ட் கொடுப்பாங்க. கிளையண்ட் வந்து யாரு கொடுப்பா? ஃபேக்டருக்கு கொடுப்பாங்க. அந்த போத் அந்த 2 இன்வாய்சஸும் அவங்களுக்கும் ஒன்று இருக்கும், இவங்களுக்கும் ஒன்று இருக்கும். The debt account due to the firm is transferred to the factor through assignment and the same is intimated to the customer. அதே சொல்றாங்க. இப்போ டியூ டேட் வரும்போது யாருக்கு அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவார்னா,
ஃபேக்டர் அந்த ஏஜென்ட் தான் கலெக்ட் பண்ணுவாரு. அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிட்டு அவருக்கான ஃபீஸ் எடுத்துட்டு மீதி இருக்கிறது அந்த கிளையண்ட் ஃபர்முக்கு கொடுத்துருவாரு. இப்போ அந்த 5 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சா? அந்த the firm enter into the factoring arrangement whenever goods are sold on credit basics. The debt amount due to the firm on the due date, the amount is collected after retaining the service fees. இதான் ஃபேக்டரிங்கோட ப்ராசஸ். ஸோ நான் இது டைக்ராமா ஒன்று சொல்லியிருக்காங்க. நான் சொன்னதே தான். இப்போ வந்து கஸ்டமர்னு வைப்போம். கஸ்டமர் வந்து pay the amount in course of type of customer pay through client. கிளையண்ட்டுக்கு பே பண்றத ஃபர்ஸ்ட் ஃபேக்டருக்கு பே பண்ணணும். ஏன்னா ஃபேக்டர்ல இருந்து தான் கிளையண்ட்டுக்கு பே ஆகும். பே த பேலன்ஸ் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் 80%. ஃபர்ஸ்ட் இதுல பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் 80%. கஸ்டமர்ல இருந்து ஃபேக்டருக்கு போகும் அந்த காசு, அந்த ஃபேக்டர்ல இருந்து கிளையண்ட்டுக்கு போகும். இப்போ கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ் இருக்குல்ல, கிரெடிட் சேல் ஆஃப் குட்ஸ். இப்போ சம் குட்ஸஸ் கிளையண்ட்ல இருந்து கஸ்டமருக்கு பேருக்கு அந்த இன்வாய்சஸ் திருப்பி கிளையண்ட்டுக்கு வரும். அந்த கிளையண்ட்ல இருக்க இன்வாய்சஸ் ஒரு காப்பி ஃபேக்டருக்கும் ஒரு காப்பி கொடுப்பாங்க. சப்மிட் இன்வாய்ஸ் காப்பி. இப்போ ஃபேக்டர்னா என்னன்னு தெரியுது. ஃபேக்டரிங் அப்படின்னா ஃபேக்டர்ன்றது ஏஜென்ட். ஏஜென்ட் மூலயமா சென்ட் பண்ற ஒரு பேயோ இதுவோ கஸ்டமர்ட்ட இருந்து ஃபேக்டருக்கு வரும். ஃபேக்டர் இருந்து கிளையண்ட்ஸுக்கு போகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபேக்டரிங் அப்படின்னும் போது மெயின்டைனிங் ஆஃப் புக் டெப்ட் புக் டெப்டை மெயின்டைன் பண்றது ஃபேக்டரிங் தான் இருக்கும். ஏன் சொன்னா, ஏன்னா கஸ்டமர்ல இருந்தா ஃபேக்டர் போகுது, ஃபேக்டர்ல இருந்தா கிளையண்ட்டுக்கு போகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கிரெடிட் கவரேஜஸ், எல்லா கிரெடிட் கவரேஜஸும் இது ஒரு ஃபீச்சர்ஸ். கேஷ் அட்வான்ஸ், அதை 80% ஆஃப் கேஷ் இன்டிமேட்டட் டைரக்டா இருக்கும் கிளையண்ட்ஸ்க்கு. கலெக்ஷன் சர்வீசஸ் which is been factor. அட்வைஸ் டு கிளையண்ட் யார் பண்றது, which is been factor. லொஜிஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அது ஒரு குட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆஃப் ரிலேட்டட் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, ஒரு குட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் நம்ம லொஜிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். அது எப்படி ரன் ஆகும்னா எஃபெக்டிவா ரன் ஆகும், எஃபிஷியன்ஸா ரன் ஆகும். அது பேர் தான் லொஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிசினஸ் ப்ராசஸ் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ பிசினஸ் ப்ராசஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்கு இந்தியா மாதிரி ஒரு லேபர்ஸ் இருக்கிறத அவங்க வந்து பிஸ்னஸா அது ஒரு டேட்டா என்ட்ரியோ ஒரு கால் சென்டரோ இது பண்ணி சீப்பான அமௌண்ட்டுக்கு சீப்பான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு அவங்கள வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஏபிசி லிமிடெட்னு ஒன்று இருக்கு ஃபாரின் கண்ட்ரில. அவங்களுக்கு ஒரு 1000 லேபர்ஸ் தேவைப்படுது. 1000 லேபர்ஸ் அவங்க பணத்துக்கு இவங்க பணத்தோட ஒரு 1000 கொடுக்குறாங்களா, அது அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லேபர்ஸை நிறைய எடுத்துட்டு ஆன்லைன் மூலயமா இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இங்க ஓரியன்டா பிரான்சைசி பண்ற மாதிரியோ பண்ணி மூலயமா இது பண்ணி இந்தியா மாதிரியே சைனா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரில வேலைக்கு எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்டர்னல் கம்பெனியா இருப்பாங்க. ஸோ இந்த பிபிஓன்றது கான்ட்ராக்சுவல் மூலியமாவும் இருக்கலாம், இல்லைன்னா குரூப் ஆஃப் கம்பெனி, ஸ்பெஷல் ஒர்க்கர் ஆர் ப்ராசஸ் ஆஃப் கம்பெனி இருக்கலாம். இந்தியா மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் டேட்டா என்ட்ரியா வேலைக்கு எடுத்து நிறைய ஒர்க் ப்ரெஷரா கொடுப்பாங்க இந்த பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்னு. அது அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கு. காஸ்ட் நிறைய ப்ராஃபிட் அதிகமா சம்பாதிக்கிற மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சர்விங் அப்படின்னா நல்லா கிளாரிட்டியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லொஜிஸ்டிக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா லொஜிஸ்டிக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கும். ஃபேக்டரிங்னா என்ன,
ஒரு ஃபேக்டர்னா என்ன, அது ஃபேக்டர்னா இது ஏஜென்ட், நல்லா கான்செப்டா புரிஞ்சிருக்கும். அப்புறம் பிரான்சிசர்னா யாரு, ஓனர். பிரான்சிசினா யாரு, அது எடுத்து நடத்துற ஒரு டொமஸ்டிக்ல நடத்துற ஒரு பிளேசஸ் பேட்டர்ன், அது இதெல்லாம் அவங்கள்த வாங்கி இங்க வந்து அந்த காப்பிரைட்ஸை இது பண்ணுவாங்க. தேங்க்யூ.